ஹலோ மக்களே, வெல்கம் டு பாரலாக்ஸ் சினிமாஸ். வீடியோ கேம்ஸை படமா எடுக்கிறது ஹாலிவுட்க்கு ஒன்றும் புதுசில்ல. ஆனா 90s கிட்ஸ்ல இருந்து 2K கிட்ஸ் வரைக்கும் அடிச்சு விளையாண்ட ஒரு கேம் மார்ட்டல் காம்பாட். 2021ல வந்த முதல் பாகத்தோட நேரடி தொடர்ச்சியா இப்போ மார்ட்டல் காம்பாட் 2 ரிலீஸ் ஆகியிருக்கு. ப்ரோ, நான் இந்த கேம்லாம் விளையாண்டதே இல்லையே, எனக்கு இந்த படம் புரியுமான்னு கேட்குறவங்களுக்கு இந்த படம் ஒரு செம ட்ரீட். அப்படி என்ன ஸ்பெஷல்? வாங்க டீட்டெயில்டா நம்ம ரிவ்யூக்குள்ள போகலாம். கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, சின்ன வயசு கிட்டானாவோட அப்பா கிங் ஜெரோடை கொடூரமான வில்லன் ஷாவோ கான் கொன்னுடுறான். வளர்ந்த கிட்டானா தன்னோட அப்பாவை கொன்னவன பழிவாங்க காத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஷாவோ கான் பூமி, அதாவது எர்த் ரெல்ம கைப்பற்ற நினைக்கிறான். இதுக்கு முன்னாடி நடந்த 9 போட்டிகள்ல அவன் ஜெயிச்சிட்டான். இதுதான் ஃபைனல் மேட்ச், 10th காம்பாட். இதுல பூமியை காப்பாத்த ரெய்டன், லியூ காங், சோனியா பிளேட், ஜாக்சனு ஒரு சூப்பர் ஹீரோஸ் ஆர்மியே ரெடியா இருக்கு. ஆனா இவங்க கூட புதுசா 80கள்ல ஃபேமஸா இருந்து இப்ப மார்க்கெட் அவுட்டான ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஜானி கேஜ் வந்து சேர்றாரு. இவரை ஏண்டா இதுக்கு செலக்ட் பண்ணாங்கங்கிற குழப்பத்திலேயே இந்த டெட்லி காம்பாட் நடக்குது. பூமியை இவங்க காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் அதிரடியான மார்ட்டல் காம்பாட் 2ஓட கதை. படத்தோட மிகப்பெரிய ஹைலைட் நம்ம ஜானி கேஜ் கேரக்டர்ல நடிச்ச கார்ல் அர்பன் தான். சில பேருக்கு இவரோட கேரக்டர் ரொம்ப லவுடா, கார்ட்டூன் மாதிரி கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தெரியலாம். ஆனா படத்துல வர்ற பெரும்பாலான காமெடியே இவரால தான் ஒர்க் அவுட் ஆகுது. மனுஷன் எந்த தயக்கமும் இல்லாம இறங்கி அடிச்சிருக்காரு. கிட்டானாவா வர்ற அடலின் ரொடால்ஃப் அந்த பழி வாங்குற வெறிய ரொம்பவே அழகா செட்டில்டா வெளிப்படுத்தியிருக்காங்க. ஷாவோ கானா வர்ற மார்டின் ஃபோர்ட் ஸ்கிரீன்ல நிஜமாவே ஒரு மிரட்டலான வில்லனா தெரிஞ்சிருக்காரு. டிரெக்டர் சைமன் மெக்வாய்ட் இந்த 2 மணி நேர படத்தை கொஞ்சம் கூட போர் அடிக்காம ரொம்பவே எங்கேஜிங்கா கொண்டு போயிருக்காரு. முக்கியமா ஸ்டீஃபன் எஃப் மிண்டனின் ஒளிப்பதிவு அந்த 2 வித்தியாசமான உலகங்களை நிறைய VFX இருந்தாலுமே ரொம்ப லைவா கண் முன்னாடி நிறுத்துது. கதைன்னு பார்த்தா இது ஒன்னும் ஆஸ்கர் வாங்குற கதை இல்ல பாஸ். உலகம் அழிய போகுது, 4 பேர் சேர்ந்து உலகத்தை காப்பாத்துறாங்க அங்கிற அதே அரைச்ச மாவுதான். ஆனா மார்ட்டல் காம்பாட் படத்துக்கு போயிட்டு யார் பாஸ் லாஜிக்கு, கதை, எமோஷனல் டிராமால எக்ஸ்பெக்ட் பண்ணுவா? நம்ம ஆளுங்களுக்கு தேவை ரத்தம், ஃபைட்டு, கேம்ல வர்ற மாதிரி அந்த ஃபெட்டாலிட்டிஸ் அதிரடி. அதை எந்த குறையும் இல்லாம செமையா கொடுத்திருக்காங்க. தேவையில்லாத எமோஷனல் சென்டிமெண்ட் சீன்ஸ் வச்சு கடுப்பேத்தாதது இவங்களுக்கு பெரிய பிளஸ். ஓவரால் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க மார்ட்டல் காம்பாட் கேம் விளையாண்ட ஒரு டை ஹார்ட் ஃபேனா இருக்கணும்னு அவசியமே இல்ல. மூளைய கழட்டி வச்சுட்டு செம்ம சத்தமா ரத்த களரியா ஒரு டாப் கியர் ஆக்ஷன் படத்தை பார்க்கணும்னு நினைச்சா தாராளமா உங்க காசுக்கு வர்த்தான ஒரு என்டர்டெயின்மெண்ட் இந்த படம். இந்த வீக்கெண்ட்ல பாப்கார்னை வாங்கிட்டு ஜாலியா போய் என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சேனல் ரேட்டிங் 3.5/5. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. நீங்க மார்ட்டல் காம்பாட் கேம் விளையாண்டிருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம பாரலாக்ஸ் சினிமாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். ஸ்டே சினிமேட்டிக்.